ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு என்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்துருந்தோம், அது எந்த அளவு ஹேப்பன் ஆயிருக்கு அப்படின்ற அனாலிசிங் பார்த்துட்டு, லாஸ்ட் வீக்குக்கான ஓவரால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, மார்க்கெட்டை என்னென்னலாம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற ஒரு சின்ன அனாலிசிங் பார்த்துட்டு, நம்ம டீமுடைய நியூ அப்டேட் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதுதான் இன்னைக்கான இந்த வீடியோ. ஸோ நோ டிலே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் வீக் ஓவரால் அனாலிசிஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஓரளவு ரொம்பவும் சூப்பரா தான் ஹேப்பன் ஆயிருந்துச்சு. லாஸ்ட் வீடியோ எல்லாமே வீக்லி வீடியோஸ் எல்லாமே பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அது எந்தெந்த இடத்துல கரெக்ட்டா நம்ம சொன்னோமோ, அங்கங்க தான் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சுச்சு. ஸோ இதுதான் ஃப்ரைடே. ஃப்ரைடே அண்ட் 25,000 நம்ம சொல்லியிருந்தது தான். 25,000ல இந்த மார்க்கெட் அகைன் சேம் அதே போல 25,200லேருந்து பேரிஸா இருக்கட்டும், 250லேருந்து பேரிஸா இருக்கட்டும். இந்த அனலைசிங் எல்லாமே நம்ம டோட்டலா வீடியோல டே பை டே நம்ம குடுத்துட்டுருந்தோம். வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும், இன்ட்ராடே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் குடுத்துருந்தோம். அதே போல தான் லாஸ்ட் வீக்குமே ஓரளவு பெர்ஃபெக்ட்டா ஹேப்பன் ஆயிருந்தது. அண்டு இந்த தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடேக்கு நான் என்ன அனலைசிங் குடுத்திருந்தேன் அப்படின்னா, 25,250ல இருந்தும் பேரிஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. 200ல இருந்தும் பேரிஸ் ஆக சான்சஸ் இருக்கு அப்படின்றது போல சம் வியூ ஆஃப் அனாலிசிஸ் நான் குடுத்திருப்பேன். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எக்ஸாக்ட்டா மார்க்கெட் அதே போல தான் நடந்திருந்தது. கேப் டவுனே ஆனாலும் மார்க்கெட் ஒரு சின்ன புல் பேக் புல்லிஷ் சைடு குடுத்துட்டு பியரிஷ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். பட் மார்க்கெட் ஓப்பன்ல கேப் அப் தான். அதுக்கப்புறம் ஃப்ரைடே வர அந்த வச்சு ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நீங்களும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு உங்களுடைய டெக்னிக்கல் அனலைசிங்கையும், மார்க்கெட்டுடைய பிரிடிக்ஷன் ஸ்கில்லையும், அனலைசிங் ஸ்கில்லையும் நீங்க டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா நம்ம டீம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும் தனியான ஒரு ஸ்பெசிஃபிக் கிளாஸ் இருக்கு. ஓவரால் டெக்னிக்கல் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்க்கான ஒரு ட்ரெய்னிங் ப்ரோகிராமும் இருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இதுதான் நம்ம தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடேக்கான சொன்ன அனலைசிங். இதுக்காக ரொம்ப நம்ம அகைன் அண்ட் அகைன் அதே அனலைசிங்க சொல்லி ரிவ்யூ நம்ம ரொம்ப டைம் இழுக்க வேணான்னு தான் நான் இத ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் ஓவராலா நெக்ஸ்ட் வீக் பத்தின ஓவர் வியூ மட்டும் நம்ம தெளிவா பார்ப்போம். என்னென்ன நடக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ கீ பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீக்ல வந்து இப்போ வரைக்கும் சொல்றேன். எஃப்ஐ டேட்டாவும் சரி, ஓவராலா மார்க்கெட்டுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் சரி, பியரிஸுக்கு தான் சேஞ்ச் ஆகி சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டு புல்லிஸுக்கு போறதா இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 பாயிண்ட் அதிகபட்சம் 24,800 ஆர் 24,850 இந்த பாயிண்ட் அண்ட் 900 இந்த ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டிமாண்ட் ஜோன்ல மட்டும் தான் மார்க்கெட் புல்லிஸுக்கு திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்கு. இத தாண்டுச்சு அப்படின்னா, டோட்டலாவே பியரிஸா இருக்கும் மண்டே அண்ட் டியூஸ்டே. ஓகேங்களா? பட் எடுத்தோனேயும் அந்த அளவு ஒரு மூவ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, இருக்காது. நான் மார்க்கெட்ல இருக்கிற ஓஐயோடைய ஸ்ட்ரக்சர நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இது வந்து ஒரு பெரிய அளவுல மார்க்கெட் ரிவர்சல் ரியாக்டிவ் பாயிண்ட்ஸ்னா 24,900ம் 24,950லேருந்து அது இருக்கு. பட் 24,900ம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 24,850 இந்த இந்த பாயிண்ட் தான் இந்த வீக்குக்கான ஒரு பவர்ஃபுல் ரியாக்டிவ் பிளேஸ். ஓகேங்களா? அந்த ரியாக்டிவ் பிளேஸ நான் நோட் பண்ணி வச்சுர்றேன். அடுத்தடுத்த ரிவ்யூல வந்து உங்களுக்கு டிஃபைன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? 24,850 இதுதான் அதிகமான ஒரு ரியாக்டிவ் பிளேஸா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரி, ஓகே. நாளைக்கான மார்க்கெட்ல இன்ட்ராடேல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த வீக் மட்டும் பார்த்தீங்கன்னா, 1 ஆர் 2 டேஸ் கிட்ட ரொம்ப அதிகமான கன்சாலிடேட் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டீஸ் ரொம்ப 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 அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த கன்சாலிடேஷன்னால நெறைய டீகேஸ் இருக்கும். இந்த ஓவர் ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும் இந்த வீக். ஸோ அதிகமா உங்கள ட்ரேட்ஸ வந்து தப்பான டைரக்ஷன்ஸ்ல அதிகமா புஷ் பண்றதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த மாரி கன்சாலிடேட்ல. ஸோ நார்மல் கன்சால்டேட் கிடையாது. ஒரே நாள்ல ஒரு 40, 30 பாயிண்ட் கிட்ட கன்சால்டேட் ஆகும். 20, 30லாம் நமக்கு அந்த அளவு பெரிய லாஸ் இருக்காது. 40, 30னா காமாவோட அஃபெக்ட்ஸும் அதிகமா இருக்கிற ஒரு ரீசன்னால உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃபாஸ்ட்டா மூவ் ஆயி அகைன் ஸ்டாப் ஆகி ஸ்லோவாகுறதுனால, அந்த பேலன்ஸ் அண்ட் டேமேஜ்னால உங்களுக்கு டிகே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஓகேங்களா? அத நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ட்ரேட்ஸ ரொம்ப லிமிட்டடா பிளேஸ் பண்ணுங்க இந்த வீக்குக்கு. ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அந்த அளவுக்கு ஒரு ஒரு சப்போர்ட்டான ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டா கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நாளைக்கான மார்க்கெட்ல இந்த ஒரு சென்சிட்டிவ் பாயிண்ட்டும், ஸ்ட்ரக்லிங் பாயிண்ட்டும் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். 25,950 பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சப்போர்ட்ல மார்க்கெட் இருக்கு. ஓகேங்களா? என்னதான் மார்க்கெட் அங்க கன்சாலிடேட் ஆனாலும் 24,950 ஸ்டில் இன் சப்போர்ட் ஃபார் வீக்லி. ஓகேங்களா? இன்ட்ராடே வந்து அது நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன்ல அது எந்த மாரி இருக்கு? கேப் அப்பா, கேப் டவுனா? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எந்த டைரக்ஷன்ல புஷ் பண்றாங்க? அந்த 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ்ல எப்படி புஷ் பண்றாங்க? அப்படின்றத பொறுத்து இது சேஞ்ச் ஆகும்.
அத லைவ்ல செக் பண்றதுக்கும் நீங்க கத்துக்கோங்க. இல்லாட்டி இது டோட்டலாவே வேஸ்ட் ஆயிரும். இந்த வீடியோ பார்க்கறது. ஓகேங்களா? ஸோ 24,950ல வந்து மார்க்கெட் ஸ்டில் சப்போர்ட்டா இருக்கறனால, அந்த 24,950க்கு வந்து மார்க்கெட் நாளைக்கு இன்கேஸ் சைட்வேஸ்ல ஓப்பன் ஆயிட்டு 24,950க்கு வந்துட்டு ஒரு ரியாக்டிவ் பிளேஸா இருந்து, ஒரு சின்ன கன்சாலிடேட்ல உங்களுக்கு ரிவர்சல் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா மார்க்கெட் புல் ரன் குடுக்கும். அது நியர் பார்த்தீங்கன்னா 2500யே அந்த பிரேக் பண்ற அளவுக்கு அதுகிட்ட ஒரு பவர் இருக்கும். 2500 பிரேக் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா 50ல போயிட்டு ஸ்டாப் ஆகும். ஓகேங்களா? ஸோ, இது நான் சொன்னது 24,950ல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சப்போர்ட்ஸ்லாம் கரெக்ட்டா இருந்துச்சு அப்டின்னா, ஓகேங்களா? இன்ட்ராடேல. நெக்ஸ்ட்டு இன்கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகி 24,950க்கு போய் ரியாக்ட் பண்ணாம 25,000வே டைரக்ட்டா பிரேக் பண்ணி ரெசிஸ்ட் ஆகுது அப்டின்னாலும், ரெசிஸ்ட் ஆனா மட்டும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் கிடையாது. நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 25,000ன்றது அட் தி மணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ, அதுக்கு வந்து ஒரு ரீட்ரேஸ்மென்ட் மட்டும் பத்தாது. இன் பிட்வீன் அந்த ரீட்ரேஸ்மென்ட் ஜோன்ல வந்து உங்களுக்கு புல்லிஷ் பேட்டர்ன் அமையணும். ஆஃப்டர் ரீட்ரேஸ்மென்ட்ல. ரீட்ரேஸ்மென்ட்ல உங்களுக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சா மட்டும், ரீட்ரேஸ்மென்ட்க்கு அப்புறம் புல்லிஷ் கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலோ, இல்ல அந்த ரீட்ரேஸோட ஒரு ஸ்விங்க பிரேக் பண்ணி பாடி க்ளோஸ் வைக்கிற ரீட்ரேஸ்மென்ட்ல என்ட்ரி எடுங்க. சும்மா நார்மலா பிரேக் அவுட் 25,000 ரீட்ரேஸ் ஆகுதுன்னு என்ட்ரி எடுக்காதீங்க. அந்த ரீட்ரேஸ் கண்டிப்பா உள்ள கொண்டு வரதுக்கு ரொம்ப, 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 ரொம்ப சான்சஸ் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அத நோட் பண்ணிக்கோங்க. ரீட்ரேஸ்மென்ட்க்கு அப்புறம் கிடைக்கிற கன்ஃபர்மேஷன்ஸ்ல என்ட்ரி எடுங்க. 25,000க்கு இது புல்லிஷ்க்கு. ஏன் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்த 2 என்ட்ரியுமே புல்லிஷ் குடுக்குறேன் அப்டின்னா, இந்த பாயிண்ட்க்கு நடக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அதனால தான் உங்களுக்கு இவ்ளோ பாயிண்ட்ஸ சொல்லி அந்த புல்லிஷ்க்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். மேபி பியரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா 24,950 ஃபர்ஸ்ட் பிரேக் ஆகணும். பிரேக் ஆகி ரீட்ரேஸ் ஆகணும். ஆஃப்டர் ரீட்ரேஸ்மென்ட் ஓகேங்களா? நான் சொல்றது ஆஃப்டர் ரீட்ரேஸ்மென்ட் ஜோன்ல வந்து நமக்கு பியரிஸ் கன்ஃபர்மேஷன்ஸ் குடுத்தா மட்டும் அங்கருந்து என்ட்ரி பியரிஸ் என்ட்ரி கண்டிப்பா எடுப்பேன். 950ல எடுக்கிறேன் அப்டின்னா 900ல ஃபர்ஸ்ட் ஸ்டாப். ஆல்ரெடி சொன்னது தான் 900 டூ 850ன்றது ஒரு மோஸ்ட் ரியாக்டிவ் பிளேஸா இருக்கும். ஸோ, கண்டிப்பா அந்த இடத்துல ட்ரேட ஸ்டாப் பண்றது தான் பெட்டரா இருக்கும். அங்கருந்து புல்லிஷ் என்ட்ரி கன்ஃபர்மேஷனே கிடைச்சாலும், அகைன் 930யாவது தாண்டணும் மார்க்கெட்ட. அதாவது 24,930யாவது மார்க்கெட் தாண்டணும். இங்கருந்து ரிவர்சல் கிளம்புது அப்டின்னா, 930க்கு அப்புறம் தான் நான் வந்து ட்ரேட் எடுக்கிற ஒரு பிளான்ல இருப்பேன் புல்லிஷ்க்கு. ஓகேங்களா? ஸோ, இதுதான் ஓவராலா சைட்வேஸ் ஓப்பனுக்கு நான் வச்சிருக்க பிளான். கேப் அப் அண்ட் கேப் டவுன் ஆச்சு அப்டின்னா, இந்த வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உடைய சப்போர்ட்டையும் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் அப்படியே இன்ட்ராடேக்கு ஓவர்லேப் பண்ணி, இன்ட்ராடேல என்ன சேஞ்சஸ் இருக்கு. ஏன்னா, இது மட்டுமே எங்களுடைய பேட்டர்ன் கிடையாது. ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது எங்களுக்கு ஒரு அடிஷனல் சப்போர்ட் மட்டுமே தவிர, இது இல்லாம நான் நெறைய டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்ப்பேன். அந்த டெக்னிக்கல் ஃபேக்டர்லாம் வச்சு தான் என்ட்ரி கன்ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ, அதுதான் என்னுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக்கும், என்னுடைய டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜியும் ஈஸியா ஓவர்லேப் பண்ணக்கூடிய செட்டப். ஸோ, அது இருந்தா மட்டுமே ட்ரேட்ஸ் எடுப்பேன். கேப் அப் அண்ட் கேப் டவுன்ல இப்ப சொன்ன அனாலிசிங் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். அப்போ ஒரு நியூ செட்டப் கிரியேட் ஆகும். அந்த என்ட்ரி பேட்டர்ன் இன்னும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ, அந்த மாரி என்ட்ரீஸ் தான் நான் மோஸ்ட்லி கேப்சர் பண்ணுவேன். இதுதான் நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்லணும்னு நெனச்ச அனலைசிங் ஃபார் சைட்வேஸ் ஓப்பன் அண்ட் 25,000க்கு மேல போறது அண்ட் 24,950க்கு கீழ பாடி க்ளோஸ் வைக்கிறது. ஆர் 24,950ல ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் திரும்புறது. இதுதான் நான் சொல்ல வந்த அனலைசிங் ஃபார் திஸ் வீடியோ. இதுல உங்களுக்கு எந்தவித டவுட் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நெக்ஸ்ட் நாளைக்கு மார்க்கெட்கான வீடியோல மீட் பண்றேன். தேங்க் யூ. பை.